இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அதனால தமிழ் என்ன பேச நினைச்சோம் அப்படின்னா, மூட் ஸ்விங் ஆகும் மனைவிகள், அதனால் மூட் அவுட் ஆகும் கணவர்கள். ஓஹோ, மண்டைய வெடிக்கிற போல பழிக்கும். சரி சரி அதுக்கப்புறம் மண்டை வலி வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனைவி மூட் ஸ்விங்ல இருக்காங்கங்கறத எந்தெந்த அறிகுறி வச்சு கண்டுபிடிப்பீங்க? இப்போ கிச்சன்ல வந்து நார்மலா இருக்கும்போது நார்மலா வேலை செய்வா. அவ ஏதாச்சும் ஒரு மூட் ஸ்விங்ல இருக்கானா பாத்திரம் டமால் 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 சவுண்ட் கேட்கும். தூக்கி போடுவா, உடைப்பா, இது பண்ணுவா. என்னடா கையில கரண்டி வச்சு கரகாட்டம் பாடிட்டு இருக்க? வீட்ல கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, நான் வீட்ல இருக்கதே மறந்துடுவாங்க. வீட்ல ஒரு 5 பேர் இருக்கோம்னா நான் மட்டும் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேன். என்ன கிராஸ் ஆகி தான் போவாங்க, அப்படி சுத்திட்டு போவாங்க. ஓஹோ, என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன், அதனால நான் போராடுறேன். நீ என்னை நேசிக்காம போ, ஆனா நான் விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்க கூடாது. இப்போ இவங்க சொன்னது எல்லாமே ஏற்கனவே நடந்தது. இப்ப இங்கேயே அவ மூட் ஸ்விங் ஆயிட்டா. இப்போவா? ஆமா, இப்ப இவர்கிட்ட மைக் அப்படி போச்சுல, ஆமா. அப்படியே பாக்குறேன். ஏன் வாங்க மாட்டேன்? நீ ஏன் வாங்க மாட்டேற? நீ வாங்கி இருக்கணும்ல, நீ வாங்கி பேசி இருக்கணும்ல. வெளியே வா, நம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்கறியா? இப்ப கோவமா இருந்தாங்க, மூட் ஸ்விங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே இன்விசிபிள் ஆயிடுவேன். பக்கத்துல தான் படுத்திருப்பேன். நான் காது கிளியே கத்துவேன், சாரி கூட கேட்பேன். சாரி நான் என்ன பண்ணேன்னு தெரியல, சாரின்னு ஒண்ணுமே காதுலயே வாங்க மாட்டேன். இங்க வர்றா, சொல்றத கேளுடா. டேய், சொல்றத கேளு. இங்க வர்றா. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் எதுக்காக இவங்க கோவமா இருக்காங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன பண்ணேன்? நான் யோசிச்சு நைட் எல்லாம் தூங்காம இருப்பேன். கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. என் நேரமும் மனசு உறுத்துவே. பெர்மிஷன் வந்து கேட்பாங்க வெளியே போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி ஓகே போன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பேன், இவன் மட்டும் வெளியே போய் ஜாலியா இருக்கானே, இவன் இப்படி இருக்க கூடாது சொல்லிட்டு உடனே கால் பண்ணி இப்ப வீட்டுக்கு வரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஜாலியா என்னடா இழிச்சோயே பாருங்க. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எது கேள்வி கேட்க மாட்டாங்கற இலக்கே இருந்தா. சாட்டர்டே இவங்க கூட வெளியே போயிடுவேன், சண்டேவும் இவங்க கூட வெளியே போயிடுவேன். சண்டே 9:30க்கு நான் காலையில இருந்து பர்மிஷன் கேட்டு 9:30க்கு தான் போவேனே. என் ஃப்ரெண்ட் 10 o'clock ஃபோன் அடிப்பான், என்ன நைட் ஆயிடுச்சு இன்னும் வரல. இப்பதான் அடி வீட்டுல இருந்தே கிளம்புனா, இப்பதான் உனக்கு பாய் சொல்லிட்டு போனேன். என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேங்கண்ணா. போன்னு விரும்புறாப்ல. சரி அப்ப நீ போவேணா, நீ என் கூட இருந்தே சொல்லிருக்கலாம். சரி போன்னு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இல்ல, அவர் கேட்கும்போது அனுப்பணும்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து அனுப்பக்கூடாது, நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு தோணும். ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்டணம் வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பிளாக்ல போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக்லயே போட்டுருவாங்க. ஐயா, இது என்ன லவ்வரோட மோசமா இருக்கு. பண்ணும்போது இதுனா பரவாயில்ல, மேரேஜ்க்கு அப்புறம் முடியா வந்து கால் பண்ணா ஹஸ்பண்ட பிளாக்ல போடுறது நிறைய டைம். பக்கடா அப்படியே ஒடிச்சு போடுவேன். கேளவி புருஷா. பாத்துக்கிட்டியா? அதான் விஷயம். நீங்க எதுக்கு ஹஸ்பண்ட பிளாக்ல போடுறீங்க? ஒரு கெத்து வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. இப்ப அவர் ஃப்ரெண்ட் நம்பர் வாங்கி கால் பண்றாரு, அட்டெண்ட் பண்ணுவீங்களா? ஒரு டைம் அட்டெண்ட் பண்ணி யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் அவங்க தானா மறுபடியும் கட் பண்ணிடுவேன். பிளாக் பண்ணிடுவீங்க. பிளாக்ல அப்புறம் கட் பண்ணிடுவேன். திருப்பி அவர் வேற நம்பர் எடுக்கணும், தேடணும். நம்மள பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்ங்க. என்டர்டெயின்மெண்டா? இப்ப நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க, அவர் ரீச் பண்ண முடியல. இப்ப அவர் என்ன பண்ணணும்? இப்ப அவங்க சொன்னாங்க இத பண்ணனும் அத பண்ணனும், நீங்க அவர் என்ன பண்ணனும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல ஒரு 100 தடவை சாரி கேட்டா அப்புறம் வந்து மனசு சாரி மாறிடும். எஸ்எம்எஸ் அனுப்பணுமா? ஆமா. சாரி சொன்னா போய்டுமா? அப்ப ஆளுக்கு 2 செட் பூரி சொல்ல போயிடுவீங்களா? லாக் பண்ணியிருந்தாலும் கால் பண்ணா அந்த கால் போகும் சார், நோட்டிஃபிகேஷன். ஆமா, நோட்டிஃபிகேஷன் போகும். ரிங் அது மினிமம் 100க்கு மேலயாவது தாண்டணும். 100 வாட்டி நான் பிளாக் பண்ணிருக்கேன். லவ் பண்றேங்க 100 வாட்டி லவ் வைக்கணும். பண்றேன். ஆமா, நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு அதுல தானே தெரியும். அட பைத்தியங்க. சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா எதுக்கு சாரி கேக்குறீங்க நீங்க? எதுக்கு கேக்குறானே எனக்கும் தான் தெரியல. சும்மா பேச்சுக்கு சாரி கேட்டா இவன் வந்து ஓகே சொல்லிடுவா அப்படின்றக்காக வந்து சாரி கேக்குறீங்க. இல்ல அதுக்காக கேக்குறேன். இல்ல அந்த சாரி எனக்கு வேண்டாம். என்னங்க அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலமா. நான் என்ன தப்பா பண்ணிட்டப்ப? உங்களோட கணவர் அவர் வந்து யாரோ ஒரு விமன் ஃப்ரெண்ட்லியா பழகலாம், கொலிகார்ல யாரோனா இருக்கலாம். ஏன் ஒரு விமனோட பழகுறதுனாலயே உங்களுக்கு ஏன் மூட் ஸ்விங் ஆகுது? ஏன் இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க?
இல்ல சார் நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு டீலிங் போட்டுட்டோம். என்ன ஏன்னா dealing? நானும் எந்த பசங்க கிட்டயும் பேச மாட்டேன், அவங்களும் எந்த பொண்ணு கிட்டயும் பேசக்கூடாது, தங்கச்சின்னு கூட யார்கிட்டயும் பேசக்கூடாது. ஐயோ ரொம்ப கொடூரமான ஒப்பந்தமா இருக்கு. அது எப்படிமா சாத்தியம்? இல்ல சார் எனக்கு தங்கச்சின்னு யார்ட்டையாவது பேசினா கூட எங்க மொத்த லவ்வும் அங்க போயிருமோ, நம்மள மறந்துருவாங்களோன்ற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி ஆயிரும், பொசசிவ் ஆயிரும். பேசுறதே மத்தவங்களுக்கு அஃபண்ட் ஆகுதுன்னா பேசவே வேண்டாம், எல்லாரும் பேசாம இப்ப அவர் பேசுறாரா இல்லைங்கறத எப்படி செக் வச்சுப்பீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? டெய்லியுமே வாட்ஸ்அப் செக் பண்ணுவேன் சார். அவரோட வாட்ஸ்அப்பா? அப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் நான் என்னோடதுலயே ஓபன்ல தான் நான் போடுற இருக்கு போஸ்ட் என் அக்கவுண்ட்ல இருக்கிற போஸ்ட் எல்லாமே அவங்க தான் போஸ்ட் பண்றது. ஆமா சார், நான் தான் ஹேண்டில் பண்றேன். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. இப்போ உங்க அக்கவுண்ட்? என் அக்கவுண்ட் நான் தான் ஹேண்டில் பண்றேன், ஆனா என் அக்கவுண்ட் அவங்க கிட்ட இல்ல. ஓ இது நல்லா இருக்கு. நியாயமா இது? நீங்க உங்க கணவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா. உங்க போன் 10 லாகின் இயர்ஸா? 10 வருஷமாவா? ஆமா. ஐயோ ஓகே, நீங்க அவர் அக்கவுண்ட் வாங்கி அவருக்கு வர மெசேஜ்க்கு நீங்க ஏன் ரிப்ளை பண்றீங்க? ஏன்னா அவன் யார்கிட்டயும் சாட் பண்ண கூடாது, அவன் பேசினா என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்றதுனால. நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு ஐயோ தூங்கிட்டேன்னு வெச்சுக்கோ. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் 10 இயர்ஸா உங்க அக்கவுண்ட் ஒருத்தர் யூஸ் பண்றாங்க. அப்படியே பழகி போச்சு சார். நானும் ஒரு ஆய் போடுவேன். என்ன சிரிக்கிற? என்னடா சிரிக்கிற? ஆனா சீரியஸ் நோட் கேக்குறேன்பா, ஒரு 10 இயர்ஸா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து உங்க வைஃப் ஹேண்டில் பண்றாங்க. அதுவும் உங்க வைஃப்னாலும் உங்களுக்கு ஒரு பிரைவசி இல்லையே, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா இல்லையான்னு கேக்குறேன். ஏய் எல்லாம் பழகிருச்சுடா. அப்படியே பழகி இப்போ என் சோஷியல் மீடியால அவங்க மெசேஜ் பண்ணாலும் நான் பக்கத்துல இருந்து பார்த்துன்னு ஃப்ரெண்ட்லியா பேசினுக்கிறேன், அவ்வளவுதான் சார். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஆக்சுவலா அவர் பழகிட்டுன்னு சொன்னா கூட எனக்கு ஸ்டில் இது வந்து ஃபேரா படவே இல்லை. பிகாஸ் ஒருத்தரோட ஐடென்டிட்டியை நீங்க கையில வச்சிருக்கீங்க. அவர் என்ன செய்யணுங்கிறத வந்து நீங்க தான் முடிவு பண்ற மாதிரி இருக்கு. சோ வாட்? உங்க அடிமை இல்லையே? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். 15 வருஷமா போயிட்டு இருக்கா? ஆமா, 15 வருஷமான்றத விட என்னோட லைஃப் ஸ்டார்ட் இல்ல இது அப்போ அவங்களும் பண்ணல அதே மாதிரி அன்ஃபேரா இருக்க மாதிரி தெரியலையா? பண்ண மாட்டாங்க. இல்ல சார், அது நான் உரிமையில பண்றது சார். அது உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அதாவது எமர்ஜென்சிக்கு நான் கால் பண்ணிருப்பேன், ஆனா அவர் வந்து அந்த டைம்ல பிக் பண்ண மாட்டாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் நானு. இப்போ இன் கேஸ் நடக்கக்கூடாது, போற ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ அவர் பிளாக் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு கால் பண்றாங்க, வைஃப்னு போட்டு கால் பண்றாரு, இப்போ கால் போகல, இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்றீங்க பாருங்க. அது யோசிக்கவே மாட்டீங்களே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அது 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 கொஞ்சம் ஒரு மாதிரி ஈகோ மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஈகோ மாதிரி இல்ல, ஈகோ தான். ஆரம்பிக்கும் போது கான்வெர்ஸ் எப்படி ஆரம்பிச்சீங்க பாருங்க. என் கணவர் சார்னு ஆரம்பிச்சீங்க. உங்க கணவர் சார் ஏன் ஈகோ வருது? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க? ஆக்சுவலா நீங்க உண்மையிலே ஒரு பெண் வந்து வீட்டுல தனியா இருக்க ஒரு கஷ்டம் தெரியும், குழந்தைகளை பார்த்துக்க எனக்கு புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க பண்றது என்னன்னா, நானும் வழியில தான் இருக்கேன், அதனால நீ இந்த வழியை அனுபவி. இது எப்படி சரியா இருக்கும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பாடன்னா அடிப்பா. அட்ரா ஐயா ஒரு ஆண் உண்மையிலே ஒரு மனைவி கிட்ட எதிர்பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல. வேலைக்கு போகும்போது பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு நிம்மதி தான் எதிர்பார்க்கறான். சீரியஸா சொல்றேன், அவனுக்கு நிம்மதி இருந்தா பிரச்சனை இல்லை. அவனுக்கு அது இல்லைன்னா அவனுக்கு வீட்டுக்கு வரும்போதும் பிரச்சனை, ஆபீஸ்க்கு வரும்போதும் பிரச்சனைனா அவனுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் எங்க கிடைக்கும் சொல்லுங்க? 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. சூப்பர். ஆனா இது இந்த மாதிரிலாம் சைக்கோஸ் இருக்காங்க போல இருக்கு. அதான் இருக்கலாம், ஆனா இது இவங்க சொல்றாங்க, அசால்ட்டா சொல்றாங்க பொசசிவ்னஸ். அதே இது ஒன்றும் இல்லை, அப்படியே உள்டாவா அவங்க பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். பொண்ணுங்களை அடக்குறாங்க, பொண்ணுங்களை இதுக்குள்ள ஜெயிலில் வச்சிருக்காங்க, அவங்க அடிமையா வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கும்பல் வந்துடும், அது தூக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு. ஆனா இப்போ இவங்க பண்றதெல்லாம் என்ன அது? இதெல்லாம் என்னடா பொண்ணுங்களை அதை அப்படியே ஒரு நார்மலா காமெடியா பார்த்துட்டு போயிடுறாங்க. இது என்னன்னு தெரியல. அவங்களோட பாஸ்வேர்டு இவங்களுக்கு தெரியுது, அதுதான் சொல்றேன், அது தப்பே கிடையாது, அது தெரியறது ஓகே தான். அது இவங்க சைடும் தெரியணும். இவங்களுக்குள்ளதை காட்ட மாட்டாங்களா? ஆனா அவங்களுக்குள்ளதை மட்டும் அவங்க பாக்குறாங்கன்னா அப்ப என்னது? அப்போ நான் வந்து ஏமாத்தவே மாட்டேன், ஆனா நீ ஏமாத்துவ அப்படின்னு ஒரு மீன் தானே வருது. ஆமா, இதெல்லாம் ரொம்ப கேவலமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. வந்து லவ்வரா இருக்கும்போது இந்த காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லாரும் சண்டை போட்டு அப்படி பண்ணுவாங்க. ரொம்ப டூ மச். மேரேஜுக்கு அப்புறமும் இருக்குன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட அவங்களோட அடிமையா தான் அவங்க வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது இப்போ ஒருத்தங்களை வந்து போக விடாம, அதான் அவங்களுக்கு பிடிச்ச இடமே போகக்கூடாது, நான் இப்படி இருக்கேன்ல நீ மட்டும் என்ன என்ஜாய் பண்ற, அதுங்கிறதே தப்பான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. என்ஜாய் பண்ண விடணும். ஏன்னா நம்ம என்ன சொல்றது, நம்ம வந்து அவங்களுக்கு
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற தேவையில்ல. அவங்க போக்குல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்தோம்னா நார்மலாவே லைஃப் போகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என் ஃபோனே இருக்கு. நான் ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா, எனக்குன்னு ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா நான் அதில் மெசேஜ் பண்ணிப்பேன். என்னோட வாட்ஸ்அப்பில் தான் இவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க, இவங்க மெசேஜ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்குன்னு ஒருத்தவங்க யாராவது அவங்க ஃப்ரெண்டு இல்லைன்னா அவங்க ரிலேட்டிவ் யாருக்கா இவங்க என் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஆமாம், நான் எனக்கு என் ஃப்ரெண்டு யாருக்கு வேணுமோ அவங்ககிட்ட பேசிப்பேன். இவங்க என்னோட யார் இது, யாருக்கு இது மெசேஜ் அனுப்பியிருக்கா அவங்களும் கேட்க மாட்டாங்க, நானும் கேட்க மாட்டேன். அது அவங்களோட இது, நான் இது என்னோட. அவங்க சொன்னாங்கன்னா நான் கேட்டுப்பேன், அதே மாதிரி நான் சொன்னா அவங்க இது பண்ணிப்பாங்க. ஆமா, இது இந்த பார்க்கும்போது நம்ம பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப உண்மையாவே நாங்க ரொம்ப இதுவா நல்லாவே வாழ்றோம். ஆமா, இது ரொம்ப டூ மச். இப்பெல்லாம் இருந்தா எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து விலகி வர்றதுதான் எனக்கு தெரிஞ்சு. அப்பாடி. ஆமா, ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.